எங்கேருந்து ஆரம்பிக்கன்னு தெரியல. கதையை சொல்லாதீங்கன்னு கீர்த்தி சொல்லி அனுப்பிச்சாரு. அந்த கதையெல்லாம் நான் சொல்ல வேண்டாம், நீங்கள் பார்த்துட்டீங்க, ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. First of all, let's start with Maitri Productions and you have come to stay in Tamil Nadu, sir. In Tamil Nadu వచ్చారు, రెండవ సినిమా చేస్తున్నారు, చాలా బాగా చేస్తున్నారు. Your support to Kirti has been wonderful for a debutant director to be behind the scene and working along with it. Hats off to sir, many more grand films for you in Tamil Nadu and all over the country among the top producers. Thank you for having me in this film. And next I would thank Kirti, of course. நான் இந்த படத்தோட கதையை வந்து சொல்லும் போது இந்த கதையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி Kirti, I'm not going to say the story. Pradeep is there. Pradeep already has become அது ரொம்ப ஸ்டாரை பற்றிலாம் சொன்னால் நாளைக்கு வந்து வேறு ஏதாச்சும் எழுதுவாங்க. அதில் Pradeep has become a big star. அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கண்டினியூஸ்லி பீன் கிவன் குட் ஹிட்ஸ். உங்கள் மனதில் எல்லாம் இடம் பிடித்திருக்கின்ற ஒரு டூட். இந்த டூட் who makes a lot of efforts. எதை செஞ்சாலும் சிறப்பாக செய்யணும்னு நினைக்கின்ற ஒரு இயக்குனர் நடிகர். அவர் இயக்குகின்ற நடிகர் ப்ளஸ் இயக்குனர் நடிகர். So he's got a lot of ideas which he also imparts his knowledge to the others around him. And really nice working with you, Pradeep. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி to work with you. And இந்த கதையை வந்து எனக்கு கீர்த்தி வந்து முதல்ல ஃபோனில் சொன்னார். சொன்ன உடனே நீங்கள் வந்து பிரதீப் அங்கிளாக நடிக்கிறீங்கன்னு சொன்னார். சார் அங்கிளாக நடிக்கிறேன், அப்புறம் ஒரு பொண்ணுக்கு அப்பாவை நடிக்கிறேன், இதெல்லாம் நான் பண்ணுறதில்ல கீர்த்தி, ப்ளீஸ் டோன்ட் வந்து இந்த கதையெல்லாம் சொல்லாதீங்கன்னு சொன்னேன். That's what I told him. Because I had a sabbat of 5 years, I went out to politics and then he tried to come back like Chiranjeevi garu. 7 years he went out, then he came back. So I'm trying to make a comeback, which definitely I will. அது வேறு. பட் கீர்த்தி வந்து நேரடியாக வந்து சொல்கிறேன் சார், there's a pivotal role that you have to do. It will have a lot of importance சொன்னார். தென் வந்து நரேஷன் கொடுத்தாரு. அண்ட் ஒரு 2 hours continuously he kept me spellbound சொல்லலாம். The new wave subject and அது ரொம்ப டெடிகேஷன். சூரரை போட்டு அவர் வந்து சுதா கூட இருந்திருக்காரு. தென் சுதா கோஸ் gave me the chance of a cameo role in Hindi which I did along with Akshay Kumar. சர்ஃபிரான படம் பண்ணேன். இப்போ கீர்த்தி வந்து கதை சொல்லும் போது there's something in it, a magic in it which I really like. And ஒரு புதிய சரத்குமாரை காண்பதற்கான முயற்சி எனக்கு தெரிஞ்சிச்சு. That's all I can say about the movie. ஏன்னா there's a grey shade, there's a dark shade, there's a entertainment side of சரத்குமார். ஒரு புதிய ஒரு சரத்குமாரை காண்பித்திருக்காருன்னு சொன்னால் அது மிக ஆகாதுன்னு சொல்லுவேன். So thank you Kirti for giving me really a film where I had to put a lot of effort to work and enact the scenes that you gave me. அது முத வந்து போனோம் செட்டு மட்டும் சொல்லி ஷார்ட்டாக முடிச்சிக்கலாம் பிரியங்கா. நீங்கள் என் கூட டான்ஸ் ஆடுறதா எவ்வளோ சொன்னாங்க. இந்த சாங் தெரியல, அது அப்புறம் வச்சுக்கலாம், ஏன்னா அப்புறம் போயிடுவாங்க எல்லாரும். இப்போ கீர்த்தி வந்து வெரி ஃபர்ஸ்ட் டே நிக்கத் வாஸ் தேர் டு தேங்க் நிக்கத் அண்ட் ஆல் தி என்டையர் டீம் அட் தி டைம். தே பீன் சோ கோஆபரேட்டிவ். 35 வயசு பையன் புதுசாக வந்து இண்டஸ்ட்ரி வந்தோன்னு எப்படி பத்திரமா பாதுகாப்பான அந்த மாதிரி 30 வயசு பையனை நல்லபடியாக பார்த்துக்கிட்டீங்க. கீர்த்தி வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு முக்கியமான ஒரு சீன் which is very difficult to handle சொல்லலாம். Though you have got experience behind you, a scene which was having different shades ன்னு சொல்லுவாங்க. different shades ஆன சீனை முதல்ல நீங்கள் இதை பண்ணுங்க சார் சொல்லிட்டாரு. then of course நிக்கத் was there and கீர்த்தி, நான் சொன்ன கீர்த்தி நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இதை கொடுக்க முடியுமான்னு தெரியல, because I'm not prepared into getting into the character. எனக்கு சொன்னேன். then that was the first scene that he gave me. That showed the confidence Kirti had on me, and from there on it just went on a blast. அதுக்கப்புறம் அவர் சொன்ன வேலையை சிறப்பாக செஞ்சுருக்கோம். அஃப்கோர்ஸ் மமிதா பைஜு and all those people who worked with me and music by Sai. It's wonderful to have you here, Sai. And your parents are there. That's one thing I love in life. A person who gives a lot of respect to parents, teachers, they are ones who become really great in life. You will become great someday. As it is, you are in the hearts of millions and millions of people. அதில் எல்லாமே ஒரு காம்பினேஷன் நல்லா இருக்குது. அண்ட் நைஸ் ஒர்க்கிங் பிரதீப். அப்புறம் வந்து இந்த டுவெட் சாங் ஒன்று இருக்குது, அது மட்டும் இங்கே எங்கேயும் போட்டு காமிக்கல. சர்டன் திங்ஸ் அபவுட் மீ இந்த மூவி வந்து அவங்க சைலண்டாக வச்சுருக்காங்க. அது அந்த ஹீரோயின் யார் கூட ஆடி இருக்கு இதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் பிரியாங்க, ஆசைப்பட்டு கேட்காதீங்க. கூட நடிக்கிறதும் அவங்களெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது சார்? இந்த ஜென்ரேஷன் நியூ ஜென் ஆக்டர்ஸ் இருக்காங்கல்ல, இப்போ பிரதீப்போட நடிக்கும் போது என்னடா அது இந்த ஜெனரேஷனே வர மாதிரி இருக்காங்க. வாட் இஸ் திஸ்? நியூ ஜென் ஆக்டர்னா யாரை சொல்றீங்க? நியூ ஜென் யாரு?
legend. Okay, I got it. There's no generation gap anywhere for me. I'm just basically a youngster, a very common person. எப்படி சைக்கிளில் போய் பேப்பர் போட்டோனோ அதே சரத்தில் தான் இன்றைக்கி முன்னாடி நிற்கிறேன். ஐம் லேர்னிங். கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு. Every movie that I do, I take it as a first film, and this is my first film as far as Kirti is concerned, Pradeep is concerned, Nikita is concerned, entire producers and everybody has worked. And எனக்கு முதல் படமாக நினச்சி தான் ஒரு படத்தில் நடிக்கிறேன். And I'm on time to come there and they are encouraging me. என்றால் அந்த படம் வந்து எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஷேடை கொடுத்துருக்கு. அண்ட் டிஃப்ரெண்ட் ஷேடை கண்டுபிடிச்ச கீர்த்திக்கு நன்றி நன்றி நன்றி. Go to the theatre on 17. தியேட்டரில் போய் படம் பாருங்கள். உள்ளே உட்காந்து மச்சான் படம் நல்லா இல்லை இப்படிலாம் வந்து போடாதீங்க கமெண்ட்டு. பட் எவ்ரிபடி இஸ் காட் அ டிஃப்ரெண்ட் டேஸ்ட். Let them go see the film for themselves and appreciate the film or beneath the film. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். Because the industry is surviving because of audience like you. கொஞ்சம் சத்தப்படுங்களேன். Because it is surviving, we are working for you. வீட்டில் ஒரு சோகமான நிகழ்ச்சி நடந்திருக்கும், பட் ஸ்டில் we will be in the set doing a comedy scene. That is the dedication the artists have. We work for you, we try to entertain you. Whatever pains that we go on in life, we are there to entertain you. We are giving our best. That may have different opinions. Let the people come into the theatre and make a decision for themselves. Thank you. இந்த படம் மாபெரும் வெற்றியடைவதற்கு உங்களுடைய ஆதரவு தேவை, பத்திரிகையாளர் ஆதரவு தேவை, ஊடகத்தின் வாக்கு தேவை. எல்லாருக்கும் நன்றி நன்றி. பிரியங்கா ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லா கியூட்டாக எல்லாருக்கும் முத்தம் கொடுக்குறீங்க, கட்டி பிடிக்கிறீங்க. அதனால் சார் வந்து கட்டி பிடிக்க நான் கேட்கல, வேண்டாம் தப்பாக போயிடும். இருந்தாலும் நீங்கள் வந்து ஓடி வரீங்க. வேண்டாம் வேண்டாம் பிரியங்கா ப்ளீஸ் ப்ளீஸ். பிரியங்கா தேங்க்யூ தேங்க்யூ. Thank you. We love you, Shankar. மீண்டும் ஒரு பெரிய பெரிய கைதட்டல் அவருக்காக கொடுத்துடலாம். இந்த ஒரு அப்போ பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் உங்கள் பேச்சு ஃபுல்லாக பரவுது. ஏன்னா உங்கள் படத்தை நண்பர்களே எப்படி இருக்கீங்க? தெரியுதா? நான் தான் இருக்கேன். சரி, இது என்ன படம் தெரியுமா? டூடே டூடேவா? டூட். டூடே தானே? D-U-D-E. டூடே. சார் D-U-னா do, D-னா day. So டூடே. டூடேக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியல. மாமா மச்சாங்கிற அர்த்தம் சொல்லியிருந்தேன். அப்படியா? அப்படி சொல்லி கொடுத்தாங்களா உங்களுக்கு? ஓ, மாமா மச்சான் வச்சிருக்கலாம்ல? சரி. இது லேடிஸ் வீக்கா? நண்பர்களே, அதாவது தம்பி கூட வந்து இந்த படத்தை பார்க்கறது வந்து ரொம்ப ஒரு ஆசையாக இருந்துச்சு. ஏன்னா தம்பி படம் வந்து வித்தியாசமாக இருக்கும். நான் 3 படம் பார்த்துருக்கேன். 3 தம்பி எந்த கேரக்டரில் வராங்கன்னு எனக்கே தெரியாது. அவங்க பண்ணுற கேரக்டர்லாம் வித்தியாசமாக இருக்கும். ஏற்கனவே நான் ஒரு லெட்டர் படித்து தம்பிக்கு படித்து கொடுத்தேன். என்னவே எனக்கு தெரியாது. அவங்க லெட்டர் போய் வச்சுட்டாங்க. ஆனால் நான் படத்தை போய் பார்க்கறது தெரியுது. நான் படித்ததெல்லாம் உங்களுக்கு தான் தெரியுது எனக்கு. தம்பி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இவ்வளவு பெரிய ஆளா வந்திருக்கீங்க. எங்க போனாலும் உங்க ரசிகர் தான் காமிக்கிறீங்க. எது உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? ஐயோ, தூத்துக்குடி மாவட்டத்தில் உங்களுக்கு ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கணும்னு சொல்லி ரொம்ப எல்லாருமே வந்து ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஆனால் நான் உங்கள்கிட்ட நான் தேடி வந்து எடுத்துருமா உங்களை வந்து பார்த்து எனக்கு வந்து உங்க தலைவர் போஸ்ட் வேணும்னு வந்திருக்கேன். நான் எல்லாருமே எனக்கு தலைவர், நீங்க கூட ஒரு தலைவர் சொன்னீங்க. ஆனா இப்போ நீங்க தான் இப்ப தமிழ்நாட்டில் பெரிய தலைவராக இருக்கீங்க. அதனால வந்து எனக்கு உங்களுக்கு அப்படிமடத்துல ஒரு தலைவர் போஸ்ட் கொடுத்தீங்கன்னா நான் அதை வச்சு நானும் கொஞ்சம் டெவலப் ஆகிடுவேன். என்ன நான் தம்பி கூட நான் வந்து தலைவர்னு சொல்லி கொஞ்சம் ஜாலியாக இருக்கும்.